സാറേ எசகி எங்கே இருக்கீங்க? സാറ് പെർമിഷൻ ഇട്ട് ഇവിടെ ഹോസ്പിറ്റൽ വരയ്ക്ക് വന്ന് എൻ്റെ മോളോടെ ഡെലിവറി ആക്കും തലപ്രസവം സാറേ. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு முக்கியமான கேஸு. நீங்கள் இதில் இறங்குனீங்கன்னா ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே கண்டிப்பாக ரிவார்டு வாங்கிடலாம். இங்கே பாருங்கள், இது நல்ல சான்ஸ், விட்டுறாதீங்க. ആ പറയൂ സാറേ, എന്താ കേസ്? கஞ்சா கேஸு. கிட்டத்தட்ட 2 மூட்டை இருக்கும். ஆள் எஸ்கேப் ஆகிட்டான். இப்போ அவன் நம்ம ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருக்கான். மூட்டையோட சிக்கனா பாருங்க, இல்லைன்னா ஆளை மட்டும் அது விரட்டி பிடிச்சி உட்கார வைங்க. தப்பிக்க விட்டுறாதீங்க. பொண்ணு வந்து பார்க்கலாம். எசகி, அவனை பார்த்தா ரொம்ப சாதாரணமாக தான் தெரியும். நீங்கள் வாட்ஸ்அப் பாருங்கள், நான் அவன் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். ஓகே சார். சார் நான் கண்டு சாரே, இயாளு கையில் ஏதாவது வெப்பன் வச்சிருக்குமோ? இருந்தாலும் இருக்கியா, நம்ம வட்டாரம் முழுக்க நல்லா சலடை போட்டு தேடுங்க. அவன் எங்கே கிடைச்சாலும் கோழி அமுக்கிற மாதிரி மடக்கி பிடிச்சி உட்கார வைங்க. நான் வந்துடுறேன். அப்படியே சர்க்குணத்துக்கு மேட்ரை சொல்லிவிட்டு ஃபோட்டோவை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஓகே சார், மனசிலாயி. வணக்கம்ண்ணே. பேர்னா பேத்தியா? நீ வேற, நீ எவ்வளோ உண்டு? நான் ஒரு கேஸ் விஷயமா இடுக்கி வரைக்கும் போயிட்டுருக்கேண்ணே. ஓ அது சரி. பெல்ட்டில் ஒரு அக்யூஸ் சுற்றிட்டு இருக்கான். கஞ்சா கேஸு. 20 கிலோ தேரும், கிட்டத்தட்ட 2 மூட்டை. 20 கிலோவா? அதே ஈ கேஸை நம்ம கேசவன் சார் தான் டீல் பண்ணுறாரு. ஈ ஆளை நம்ம பிடிச்சி கொடுத்தா எனக்கு ரிவார்டும் உனக்கு இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும். இரு நான் ஃபோட்டோ அனுப்ப நோக்கு. ஆனால் மன்னிக்கணும், அது வந்து என்ன என்ன பார்க்கலையா? அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, டேட்டா தீர்ந்து போயிடுச்சு போலண்ணே. விடிய விடிய கண்டதை பார்க்க வேண்டியது, பின்ன டேட்டா தீர்க்க வேண்டியது. இரு நான் ரீசார்ஜ் பண்ணி விடுறேன். சரிண்ணே, சீக்கிரம் போட்டு விடணே, அக்யூஸை கையோடு பிடிச்சிடலாம்.